Hello guys, welcome back to my YouTube channel. This is Bharat and நம்ம கரண்ட் பார்த்தீங்கன்னா Himalayan 450 இருக்கு. ஸோ ஒரு ரைடு வந்து கொஞ்சம் தூரம் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோமா. அண்ட் இன்னித்த கண்டென்ட் என்னவா இருக்கும்னா Himalayan 450க்கும் அண்ட் தென் Guerrilla 450 இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் எந்த வண்டி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் தான் இன்னைக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கேன். பிகாஸ் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா Guerrilla 450யோட ஃபுல் ரைட் ரிவ்யூ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருப்பேன். நேற்று தான் நான் ரைட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனேன். ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் எடுக்க வரும்போதெல்லாம் வந்து இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆக்சிலேஷன் இருக்கும்போது தான் ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம பர்சனலாக ரைட் பண்ணி அண்ட் தென் ரிவ்யூ எடுத்திருப்போம். ஸோ அதனால் நான் எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கண்டென்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ Himalayan 450 நம்ம அரவிந்த் ப்ரோது. ஸோ இப்போ அப்படியே நான் ரைட் பண்ணிவிட்டு நான் வந்து இது எல்லாமே கண்டினியூ பண்ணுறேன் என்ன வண்டி எடுக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் ப்ரோ KYT ஹெல்மெட் வாங்கியிருக்கிற பார்த்தீங்களா. நானும் இவரும் KYTயில் ட்வின்னிங் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ போகலாமா ப்ரோ? வெல்கம் டு KYT கிளப். ப்ரோ வண்டி எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு? செம ப்ரோ, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகே. நம்ம நினச்ச வேகத்துக்கு வண்டி இழுத்துட்டு போகுது. நம்மளை என்ன கொஞ்சம் வெயிட்டு ட்ராபேக் என்னென்னா ஹீட் நிறையா வருது, ஹீட் இஷ்யூஸ் நிறையா வருது. பட் வண்டி ஓவராலாக பில் குவாலிட்டி எல்லாமே சூப்பர் ப்ரோ. மைலேஜ்னு பார்த்துட்டோம்னா அரௌண்ட் ஒரு 100க்கு மேலே போனோம்னா 23 அதுக்கப்புறம் 24 தான் வருது. சிட்டிக்குள்ளே அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாக ரொம்ப மைலேஜ் கம்மியாகிருக்கு. ஒரு 20-21 அந்த மாதிரி தான் வருது சிட்டியில் ஓட்டும்போது. என்ன ஒரு 4th கியர் 5th கியருக்குள்ளே தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் சிட்டிக்குள்ளார. சிஎஸில் ஒரு 90 to 95 100க்குள்ளே ஓட்டினோம்னா நல்ல மைலேஜ் ப்ரோ. 28 பக்கம் வருது. 28 வரைக்குமே வருது ப்ரோ. பிரேக்கிங்லாம் என்ன ப்ரோ? பிரேக்கிங் ஆசம் ப்ரோ. எங்கே அடிச்சாலும் சும்மா நம்ம அடிச்ச இடத்துல நல்லா நிற்கிறாப்புல. தம்பி நல்லா ஒர்க்கு தான். வெயிட் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ காத்தடிச்சாலும் உலட்டுறதில்ல, நல்லா பறக்குது ப்ரோ. மெயினாக ஹீட்டு மட்டும்தான், மற்றபடி வண்டி சூப்பர் தான் ப்ரோ. வேறு லெவல். ஹீட்டிங் மட்டும் அதிகம் இருக்குது. மட்டும்தான் ப்ரோ அதிகமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஃபேண்ட்டு போட்டு ஓட்டுங்க. ஃபேண்ட்டு போடாமல் ஓட்டினீங்கன்னா முடியெல்லாம் கொசிக்கிறோம் ப்ரோ. அந்த உங்களுக்கு ஹீட் அதிகமாக இருக்குது. புரியுது தலை. மட்டும்தான் ப்ரோ ட்ராபேக். மற்றபடி வண்டி சூப்பர் ப்ரோ. இன்னொன்று என்னென்னா நைட் டைமில் வந்து யாருமே இல்லை அப்படின்னா ஹெட்லாம்ப் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் ஆப்போசிட்டில் ஒரு பைக்கோ இல்லை காரோ பைக் வந்தாலுமே நமக்கு வந்து கண்ணு தெரியல ப்ரோ. அதனால் பார்க்கலாம், கண்டிப்பாக போட்டே ஆகணும் ப்ரோ. இது நைட் விசிபிலிட்டி கம்மி தான் ப்ரோ. ஷோரூமில் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் பத்தல ப்ரோ. நம்ம ரோடு கண்டிஷனுக்கு வந்து லைட் கண்டிப்பாக பத்தல. ஓகே, கண்டிப்பாக ஃபாக் லேம்ப் போட்டே ஆகணும் ப்ரோ. அது ஒன்று தான் அந்த ஹெட்லைட்டோட விஷயம். 6000 RPMக்கு மேலே வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் இருக்குது. இன்னொன்று என்னென்னா லைட்டாக ஒரு 120 அதுக்கு மேலே போகும்போது லைட்டாக வைப்ரேஷன் மட்டும் தெரியுது ப்ரோ. வைப்ரேஷன் அதில் ராயல் என்ஃபீல்டில் லைட்டாக வைப்ரேஷனுங்கிறதே ரொம்ப பரவாயில்லையா தான் ப்ரோ தோணுது. ஸோ கைஸ், வண்டியை பற்றி வந்து கிளியர் அண்ட் கட்டாக ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி சும்மா கேட்டிருந்தேன். அவர் நிறையா எல்லாமே சொல்லியிருந்தார். மெயினாக இந்த வண்டியோட ஹீட்டிங் தான் கைஸ். இப்போயுமே நான் இப்போ தான் உட்காடுறேன். ஆனால் அந்த ஒரு வித்தின் ஒரு 2 or 3 செகண்ட்ஸ்லேயே கொஞ்சம் ஓட்டுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா காலில் அந்த ஹீட்டிங் தெரியுது. வண்டியோட ஹீட்டிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மற்றபடி இந்த வண்டிக்கும் Guerrilla 450 அதுக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்ப்போம். இத்தனை நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஏன் சூஸ் பண்ணால் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். அண்டு இந்த வண்டியோட சேம் இன்ஜின் தான் வந்து பார்த்தீங்கன்னா Guerrilla 450க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு வண்டிக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ADV ஸ்டைலில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்ஸ்டர். அது சிட்டிக்கு அண்ட் தென் ட்ராவலிங்க்கு ஓகே. இது வந்து ஆஃப் ரோட்லேருந்து எல்லாத்துக்குமே இந்த வண்டி செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டி ஏறிட்டு அந்த ஓட்டும்போது வந்து நல்ல ஒரு ஜம்முன்னு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். ஸோ மெயினாக இந்த வண்டி அப்படின்னா வந்து கம்ஃபர்ட் விரும்புகிற ஆள்னா இந்த வண்டி உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரா பவரை ஃபீல் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த வண்டி ஓகேவாக இருக்கும். இதோட ஒரு 1% அப்படின்னு தான் வந்து அந்த வண்டிக்கு வந்து நீங்கள் போக முடியும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே டார்க் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். பட் இந்த வண்டியோட வெயிட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 kg தான் வந்து லெஸ்ஸாக இருக்கும். அதனால் பவர் டு வெயிட் ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது அது ஒரு மோர் டார்க் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக இந்த வண்டி யார் எடுக்கலான்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற பர்சன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டுறதுக்கு செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதே ஷார்ட் ரைடருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஷார்ட் ரைடருக்கும் கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். எங்கே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகும்னா வெயிட் பேலன்ஸ் பண்ணுற இடத்துல மட்டும் தான் மிஸ் ஆகும். இந்த வண்டியோட வெயிட்டு மட்டும்தாங்க அதிகம். இந்த வண்டியோட வெயிட்டை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது வந்து இந்த அளவுக்கெல்லாம் வெயிட்டு தெரியல. ஜஸ்ட்டு உட்காந்துட்டு தள்ளும் போதே ஈஸியாக தள்ளுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்மிங்கும் போது நம்மளோட ஃபுட் வந்து அப்படியே ஃபுல்லாகவே லேண்டில் பதியுது. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிரிப்பு கிடைக்குது, ஈஸியாக தள்ள முடிஞ்சுது. இது அப்படி கிடையாது, டூவில் தான் தள்ளுற மாதிரி இருக்கும். அது வந்து அலாய் வீல், இது ஸ்போக் வீல். ஸோ இது பஞ்சர் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சிட்டிக்குள்ளாரையே சரி எங்கே போனாலும் பஞ்சர் ஆனோன்னா அது தள்ளக்கூட முடியாது ஸ்போக் வீலுங்கிறதுனால.
அந்த வண்டியோட வெயிட் அதிகம், தள்ளவே முடியாது. அது அலாய் வீலுங்கும் போது உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் வந்துடும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ரோட்ஸுக்குமே இந்த வண்டி அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு மட் ரோட்டில் ஓட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு ஆஃப் ரோட்டில் ஓட்டுறது, ஒரு சிட்டிக்குள்ளார ஒரு ட்ராவலிங்கு, டூரிங்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடிங்கெல்லாம் சஸ்பென்ஷன் ரொம்ப ஹார்டாக இருக்கும்போது அது அவ்வளோ சீக்கிரம் ஆஃப் ரோடிங்கெல்லாம் பண்ணோன்னா இந்த ஒரு கம்ஃபர்ட் கொடுக்காது. எவ்வளோ தூரம் லிஃப்ட் ஏறி வராரு பாருங்களேன். இந்த வண்டியோட வெயிட் அடாப்ட் பண்ண முடியும். அண்டு ஸ்போக் வீல் அது மட்டும் ஸ்டில் கொஞ்சம் யோசிக்கணுமா இருக்குது. வெயிட்டுக்கும் ஸ்போக் வீலும் கன்சிடர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கரில்லா 450க்கு போகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் சப்போஸ் அது ரெண்டும் ஒரு பிரச்சனை இல்லை, நான் வெயிட்டை வந்து நான் ஹேண்ட்லிங் பண்ணி கற்றுப்பேன், அண்ட் தென் பஞ்சர் வந்து ஆகாத மாதிரி பார்த்துப்பேன். அது ஆகாத மாதிரி நம்ம கையில் இல்லை, பட் ஸ்டில் சொல்கிறேன், ஆகாத மாதிரி பார்த்துப்பேன். ஆனாலும் அதுக்கு உண்டான சேஃப்டி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிப்பேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த வண்டி தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் மோர் கம்ஃபர்ட், இட்ஸ் பெட்டர் ஃபார் ஆல் தி ரோட்ஸ். எந்த ரோட்டில் வேணாலும் எப்படி வேணாலும் இந்த வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ பாருங்கள், பில்லியன் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் பில்லியன் பின்னாடி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி துளி கூட தெரியுதுல்ல. ஏதோ சோலோ பெர்ஃபார்மன்ஸில் போகிற மாதிரி நான் ஓட்டிகிட்ருக்கேன். இதே ரோட்ஸ்டர்லலாம் இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடையவே கிடையாது. பில்லியன் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இந்த வண்டி அப்படி இல்லை. நீங்கள் என்ன பில்லியன் இருந்தாலும் சரி, பில்லியன் என்ன வெயிட்டில் இருந்தாலும் சரி, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஜம்முன்னு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் கூட்டிகிட்டு வருது. டேர்னிங்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. பில்லியன் உட்காந்துட்டு இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது கைஸ், நமக்கும் பின்னாடி உட்காந்துட்டு வரவங்களுக்கும். அதனால் வந்து ஒரு மோர் கம்ஃபர்ட் தான் கொடுக்கும். இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. பாருங்கள், டபுள்ஸில் போயிட்டுருக்கேன், ஆனால் என்ன புல் பண்ணுது அப்படியே. இப்போ பாருங்கள், டக்குன்னு ரேஸ் ஆகுது, அப்படியே பறக்குது. ஸோ பில்லியனோட வெயிட் இருக்கும்போதே வண்டி வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னா அப்போ நினச்சி பாருங்கள். ஸோ வண்டியோட வெயிட் இருந்தாலுமே இதோட டார்க்கு தூக்கி சாப்பிடுது. பட் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் மோராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் பில்லியன்லாம் இருந்தால் எப்படின்னு தெரியல. இந்த வண்டியை எங்கே போய் நிறுத்தினாலும் சரி, சும்மா ஐ அட்ராக்ஷன் அப்படி இருக்குது. எல்லாரும் அப்படி திரும்பி பார்க்குறாங்க இந்த வண்டியை. ரோட்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பைக் மாதிரி தான் இருக்கும். லுக் வைஸ் பார்க்கும்போது அது ஒரு புது விதமாக தெரியாது. இந்த வண்டி அப்படியே ஒரு ஜைஜாண்டிங்காக இருக்கும்போது ரோட்டில் போகிறதுனாலும் சரி, ஒரு பக்கம் நின்னாலும் சரி, ஐ அட்ராக்ஷனுங்கிறது இந்த வண்டிக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த வண்டியோட ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா வந்து பஞ்சர் ஆனாலுமே டியூப்லெஸ் டயர். அது ஒன்றே ஒன்று தான் அந்த வண்டிக்கான அட்வான்டேஜ். பட் இந்த வண்டி அது ஒன்றே ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜில் முடியுது. ஸோ உங்களோட பர்பஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்க்கும்போது ஹிமாலயன் 450 இஸ் தி பெஸ்ட் சாய்ஸாக எனக்கு தோணுது. நான் இந்த வண்டியில் ரொம்பவே அடாப்ட் ஆகி என்ன சொல்கிறது, நிறையா ரைடு போயிருக்கேன். அது எனக்கு இந்த வண்டி அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு ஓட்டுறதுக்கு. ஸோ எப்போ ஆர்சி ஓட்டிகிட்டு ஒருத்தனுக்கு ஹிமாலயன் கிடச்சா எப்படி இருக்கும், அந்த ஒரு மைண்ட் தாட்டில் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல் கைஸ். என்னோட தாட்டை வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ ஹிமாலயன் 450 இல்லை கரில்லா 450 உங்களுக்கு என்ன தோணுது? நான் ஏதாவது பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்ல சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப், டேக் கேர், பை பை.